Hello students, good morning. Welcome to the Biology Academy Tamil channel. நான் உங்கள் பாரதி ராஜா, உயிரியல் ஆசிரியர். 2026ல 12th எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கோர்ஸ் நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணலாம், என்ட்ரன்ஸ் மூலமா என்னென்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், என்ட்ரன்ஸ் இல்லாம நீங்க எடுக்க போற 12th மார்க் வச்சு என்னென்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மறந்த கோர்ஸ் தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அதிக வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், கட் ஆஃப் ரொம்ப கம்மியான கட் ஆஃப் இருந்தா போதும், ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, பிடிச்ச உடனே வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு கோர்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மறந்துட்டாங்க. அந்த மாதிரி கோர்ஸை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். மொத்தம் 3 கோர்ஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸு மெடிசனில் இருக்கக்கூடிய ஆர்வம், இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஆர்வம் இந்த மாதிரி கோர்சஸில் இருக்கிறது கிடையாது. அப்படிங்கிறனால ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை கொடுக்குறேன். இதை பார்க்குற டீச்சர்ஸ், இதை பார்க்குற பேரண்ட்ஸ், இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கும் பயன்படணும். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது, ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த கோர்ஸை கவர்மெண்ட் காலேஜில் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்பர் 1 காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். இங்கே இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஜேஇ எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் தனியாக ஒரு அப்ளிகேஷன் இந்த காலேஜுக்கு போட்டிங்க அப்படின்னா இதில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கோங்க. வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜோட டீட்டெயிலை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த காலேஜில் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, இதோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். வெட்னரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல். எங்கே இருக்குது அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி, கொடுவள்ளி, சென்னை. இந்த காலேஜில் மொத்தம் 40 சீட் அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஃபிஷரி சயின்ஸ் அப்ளை பண்ணுறப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்ளை பண்ணலாம். காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, மாதவரம் மில்க் காலனி, மாதவரம், சென்னை. இங்கேயே 40 சீட்டு தான், பட் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் நடத்துகிறாங்க. அதாவது ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அக்ரி காலேஜை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டாக்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்குது. மொத்தம் 67 சீட்டு. இது 4 இயர் கோர்ஸ் தான். அப்புறம் அதே அக்ரி காலேஜில் உங்களால் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஜாயின் பண்ண முடியும். 86 சீட் அவைலபிளாக இருக்குது. கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸில், அக்ரிகல்ச்சர் கேம்பஸில் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேஇ எக்ஸாம் எழுதி நீங்கள் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஜாயின் பண்ணலாம். தஞ்சாவூரில் டோட்டலாக இங்கே எவ்வளோ சீட்ஸு, 90 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இதில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றாங்க, நீங்கள் படிக்கிற கோர்ஸை நல்ல ஆர்வத்தோடு படித்து அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் படித்தாலும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். பிடெக் ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதனால் முடித்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் நான் டிகிரி பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த டீட்டெயில்ஸும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கணும், முடிச்சோன்னா வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நெஸ்லே அப்படிங்கிற கம்பெனி நமக்கு ரொம்ப ஃபேமஸான கம்பெனி தெரியும். ஆச்சி மசாலா, பிரிட்டானியா மில்க் கம்பெனி, நாகா, ரிலையன்ஸ் அண்ட் நியூட்ரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனி, கட்சன், ஜிஆர்பி, அடையார் ஆனந்த பவன், ரிலையன்ஸ், மதர் டெய்ரி, பெப்சிகோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. காமிச்சிருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கலாம் இல்லை, இதோட நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால் ஃபுட் டெக்னாலஜி எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் படிங்க, நல்லா படிங்க. டெஃபினட்டாக உங்களால் ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும். நிறையா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்டு நிறையா இருக்கும். அதனால் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் கம்பீட் பண்ணுவாங்க. அதனால் நம்மளால் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த டெய்ரி டெக்னாலஜியாக இருக்கட்டும் அல்லது பவுல்ட்ரி டெக்னாலஜியாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஃபுல்லாகவே சேர்த்து மொத்தமாக 40 சீட்டு தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள். நான் காமிக்க போகிற கம்பெனிலாம் பாருங்கள், எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. அதனால் மறக்காமல் எப்படி ஃபுட் டெக்னாலஜி முடிச்சதுக்கப்புறம் வேலை தரக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கும், அதே மாதிரி பவுல்ட்ரி டெக்னாலஜியும் சரி, டெய்ரி டெக்னாலஜியும் சரி, நிறைய பேர் எடுக்க மறந்த ஒரு கோர்ஸு. மறக்காமல் இந்த வருஷம் இந்த கோர்ஸில் நிறைய பேர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பிடெக் டெய்ரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி, கொடுவள்ளி, அங்கே அவைலபிளாக இருக்குது. நமக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆவின் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
மிகப்பெரிய மில்க் அண்ட் மில்க் ப்ராசஸிங் கம்பெனி, கவர்மெண்ட்டோட கம்பெனி. இந்த கம்பெனில வேலை வாய்ப்புக்கு போறவங்க எல்லாமே பிடெக் டெய்ரி டெக்னாலஜி முடிச்சவங்களா தான் இருக்கிறாங்க. பிடெக் டெய்ரி டெக்னாலஜி படிச்சீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் தெளிவா சொல்லப்போம். இது ஒரு சாம்பிளுக்காக ஒரு சில கம்பெனிஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் கம்பெனிஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த கம்பெனில இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு சாம்பிளுக்காக என்னென்ன கம்பெனிஸ் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் கம்பெனி, மில்க் ப்ராசஸிங் கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்தது. ஆவின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடோட கம்பெனி. ஆரோக்கியா மில்க் கம்பெனி, டோட்லா அப்படிங்கிற ஒரு மில்க் கம்பெனி, கிரீம் லைன் அப்படிங்கிற ஒரு மில்க் கம்பெனி, அமிர்தா மில்க், ராஜ் மில்க் கம்பெனி, திருமலா பால், சக்தி மில்க் கம்பெனி. டெய்ரி டெக்னாலஜி படிக்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனிஸ்ல உங்களால பிரைவேட்டா ஜாயின் பண்ண முடியும். கவர்மெண்ட்லயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. டெய்ரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபுல்லா சேர்த்து 20 சீட்டு தான். அப்ப 20 பேர் தான் தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு வருஷத்துக்கு படிக்க போறாங்க. ஆனா கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணாலே உங்களால எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால மறக்காம இந்த டெய்ரி டெக்னாலஜி கோர்ஸையும் எடுத்து படிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஃபேமஸ் கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ டெல்லி, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸோட அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், சிக்கிம், திரிபுரா, மெகாலயா, தமிழ்நாட்டில் ஆவின் தான் ஃபேமஸா இருக்கு, அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, கோவா, குஜராத், எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கக்கூடிய ஃபேமஸான மில்க் ப்ராசஸிங் கம்பெனிஸோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு 12th முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுக்க போற கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய கோர்ஸா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிங்க. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பிடெக் டெய்ரி டெக்னாலஜி எடுத்து படிக்கலாம். எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லே அப்படிங்கிற கம்பெனி, அதே மாதிரி அமுல், இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கம்பெனியில் ஒன்று. அதான் மதர் டெய்ரி அப்படிங்கிற கம்பெனியே பாருங்க எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரிலாம் வேலை செய்யணும்னு ஆசைப்படுங்க. டெய்ரி டெக்னாலஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் வேலைக்கு போகலாம். இப்போ ஃபுட் டெக்னாலஜி பார்த்தாச்சு, அதில் எந்தெந்த கம்பெனிஸ் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தாச்சு. ரெண்டாவது பிடெக் டெய்ரி டெக்னாலஜியும் பார்த்தாச்சு. இதில் எந்தெந்த கம்பெனிஸ் டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஓசூர். பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்ளை பண்ணுறப்போ மறக்காம இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கும் பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கும் பிடெக் டெய்ரி டெக்னாலஜிக்கும் தனியாக ஒரு அப்ளிகேஷனை போட்டுருங்க. வரும் தனியாக நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி முடிக்கிறதுனால உங்களை எங்கெங்கெல்லாம் உங்களால் வேலைக்கு போக முடியும். ஃபியூச்சரில் இந்த டெய்ரியாக இருக்கட்டும் அல்லது பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் சாப்பிட்டவங்க இப்போ டெய்லி சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ், இந்தியாவில இருந்து அதிகப்படியான பவுல்ட்ரி, அதிகப்படியான கோழி, அதிகப்படியான எஃகு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. எக்கச்சக்க வேலை வாய்ப்புகள். அதனால பவுல்ட்ரி டெக்னாலஜி கிடைச்சாலும் கண்டிப்பா எடுத்து படிங்க. இதுக்கு கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப்ல முடிஞ்சு அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்ல போறேன் உங்களுக்கு. மேஜர் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சது அதிகமாக விளம்பரத்தில் பார்க்கறது சுகுணா சிக்கன் அப்படிங்கிறது பார்ப்போம். ஏவிஏஜென் இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எங்கெங்கே இருக்கு சும்மா சுகுணா சிக்கன் போடுங்க எங்கே இருக்குன்னு வந்துடும். ஏவிஏஜென் அப்படிங்கிறது போடுங்க எங்கே இருக்குன்னு வந்துடும். அந்த கம்பெனில எப்படி வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. படிக்கும் போதே உங்களால வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். கொங்கு குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் இருக்கு. அண்ட் செல்வம் கோழி பண்ணை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு செல்வம் பவுல்ட்ரி ஃபார்ம். அண்ட் ஆர்பி பவுல்ட்ரி அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் எல்லாமே எங்க இருக்கிறாங்க அப்படின்னா நாமக்கல் அண்ட் கரூர், ஈரோடு அந்த பக்கத்துல அதிகமா இருக்கு. சாந்தி சிக்கன் அப்படிங்கிற ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம், சக்தி பவுல்ட்ரி ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, ஜெயா பவுல்ட்ரி ஃபார்ம் இருக்கு, பொன்னி பவுல்ட்ரி ஃபார்ம் அண்ட் சந்திரன்ஸ் குரூப் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் கம்பெனிஸ். நான் இதை வந்து எந்த ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இதை நான் கொடுக்கல. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கேனே தவிர தயவு செஞ்சு யாரும் இதை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா எடுத்துக்க வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்லைடா கொடுத்துருக்கேன். இதை தவிர இந்தியா ஃபுல்லா அப்ராட்லையும் சரி எல்லா நாட்டிலையுமே சரி இந்த பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அதனால பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நீங்க அவசியம் எடுத்து படிங்க. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்.
ஆல் இந்தியா லெவல்ல எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்பை தர்றாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். லைசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனி அதிகமாக விளம்பரத்தில் பார்த்தது, கேஎஃப்சி விளம்பரத்தில் பார்த்த ஒரு கம்பெனி தான். சுகுணா சிக்கன் நம்ம வந்து அதிகமாக விளம்பரத்தில் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எக்கச்சமான கம்பெனிஸ் ஆல் இந்தியா லெவலில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு கம்பெனிஸ். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உங்களோட கனவாக இருந்தாலுமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், 12th முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜில் நம்ம படிக்க போகிற கோர்ஸ் வந்து நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு கோர்ஸாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு யோசிக்க வேண்டாம். பிடெக் ஃபுட் டெக்னாலஜியோ, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜியோ, பிடெக் டெய்ரி டெக்னாலஜியோ எடுங்க. நல்லா படிங்க. அந்த கோர்ஸை படித்ததுக்கப்புறமா உங்களால் முடித்த உடனே உங்களால் கண்டிப்பாக வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் படிக்கிறத பொறுத்து இருக்கு. எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது அக்ரியாக இருக்கட்டும், வெட்டனரி சயின்ஸாக இருக்கட்டும், எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கோர்ஸோட ஃபியூச்சர் உங்களுக்கு அமையும். ஆனால் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் நல்லா படிங்க. முடிச்சதுக்கப்புறமா ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களால் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அடுத்து இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜியோ, பவுல்ட்ரி டெக்னாலஜியோ, டெய்ரி டெக்னாலஜியோ படிக்கணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஓப்பன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் நமக்கு கிடைக்கல. பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு 162.5 இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. அப்போ 160 அப்படிங்கிற கட் ஆஃப் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் 80 மார்க்ஸ் ஆவரேஜாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வரும், 160 அண்ட் எபோவ். அதனால 80 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி நல்லா படிங்க. பிசி கேண்டிடேட் உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது நீங்கள் பவுல்ட்ரி டெக்னாலஜி எடுக்கணும் அப்படின்னா 141. இந்த 140 கட் ஆஃப்க்கு நீங்கள் எல்லாத்துலேயும் 70 அண்ட் எபோவ் எடுத்தீங்க அப்படின்னா 140 கட் ஆஃப் வரும். டெய்ரி டெக்னாலஜிக்கு 169, 170 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணால் 85 அண்ட் எபோவ் எடுத்தீங்க அப்படின்னா டெய்ரி டெக்னாலஜி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பவுல்ட்ரி டெக்னாலஜியோட எதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது பாருங்கள், கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. டெய்ரி டெக்னாலஜிக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 158 வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 160 கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயும் 80 அண்ட் எபோவ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 160 கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு 130 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 130க்கு நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் 12th எல்லா சப்ஜெக்ட்லையும் 65 அண்ட் எபோவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 130 கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவுல்ட்ரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 கிடைச்சிருக்கு. அதனால எல்லாத்துலேயும் 60க்கு மேலே எடுத்திருந்தா உங்களுக்கு பவுல்ட்ரி டெக்னாலஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்ரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 170 அண்ட் எபோவ், எல்லாத்துலேயும் 85 அண்ட் எபோவ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெய்ரி டெக்னாலஜி கிடைக்கும். எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் டெக்னாலஜிக்கு 170 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 165 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 2024 இந்த 165 கட் ஆஃபுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் 80 அண்ட் எபோவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். பவுல்ட்ரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100க்கே கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாத்துலேயும் 50 அண்ட் எபோவ், 55 அண்ட் எபோவ் கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு பவுல்ட்ரி டெக்னாலஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்ரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 157, 160க்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் 80 அண்ட் எபோவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 184 ஃபுட் டெக்னாலஜிக்கும் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு 110 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அது மாதிரி டெய்ரி டெக்னாலஜிக்கு 140 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 106 வரைக்கும் உங்களுக்கு இந்த பவுல்ட்ரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால கட் ஆஃப் ரொம்ப அதிகமான கட் ஆஃப் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். கட் ஆஃபும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் 12th மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஆக்சுவலாக படிக்க போகிறது எல்லாமே நம்ம பயாலஜி ரிலேட்டடாக தான் படிக்க போகிறோம். அதனால அது மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி இல்லாமல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பிடெக் கோர்ஸ் அப்படிங்கிறனால மேத்தமெட்டிக்ஸை கம்பல்சரியாக வச்சிருக்கிறாங்க. நல்லா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்டில் நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜியோ, பவுல்ட்ரி டெக்னாலஜியோ, டெய்ரி டெக்னாலஜியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பவுல்ட்ரி டெக்னாலஜியும் டெய்ரி டெக்னாலஜியும் வேறு எங்கேயும் கிடையாது. ப்ரைவேட் காலேஜஸில் அவைலபிளாக கிடையாது. ஆனால் ஃபுட் டெக்னாலஜி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது, ப்ரைவேட் காலேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் இருக்குது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய கோர்ஸாக இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது மாதிரி வேலைவாய்ப்பு தரக்கூடிய கோர்ஸ் ஒரு 3 கோர்ஸ், நிறைய பேர் எடுக்காத கோர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசியிருக்கிறேன். மறக்காமல் இதை பார்த்துக்கிட்டு இருக்க டீச்சர்ஸ், இதை பார்த்துக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸ், இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட டீச்சர்ஸ்க்கு, உங்கள் 12th உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 12th யாராவது படித்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல கட் ஆஃப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறமா சீக்கிரமாக வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. திரும்பவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் மறக்காமல் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான கோர்சஸ் தான் இது. ஒவ்வொரு கோர்ஸ்லேயுமே ஒவ்வொரு டிமெரிட்ஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே எம்பிபிஎஸ், எல்லாருமே இன்ஜினியரிங் அப்படின்னு போகாமல் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு கோர்ஸை பற்றி பேசலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.